இந்த பதிவுக்கு எனக்கு லைக்கே தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாங்க. என் மன கஷ்டத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கணுன்னு நான் இந்த பதிவை போடுறேன். என்னங்க, இந்த ஃபஸ்ட்டு விநாயகர் கொண்டு வந்து வச்சு இன்னும் 1 வருஷம் ஆகலைங்க. இன்னும் 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முதல் விநாயகர் சதுர்த்தி. இந்த ஃபஸ்ட்டு விநாயகர் சதுர்த்திக்கே இவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க. எனக்கு அது கூட இது இல்லைங்க. இப்போ இவங்களை நம்பி நிறையா வீடு வராமல் நாங்களும் ஒரு பங்காக சேர்ந்து ஒரு குரூப்பில் சேர்ந்து நாங்கள் கொண்டு வந்து வச்சோம் பார்த்தீங்களா. அது நாங்கள் செய்த முதல் முட்டாள்தனம்னு நான் யோசிக்கிறேங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க பச்சாபாளையங்கிற ஊர். அங்கே பசங்கள்லாம் அவ்வளோ சிறப்பாக எடுத்து செய்கிறாங்க. மூளைக்கு ஒரு விநாயகரை வச்சு இந்த 3 நாள் 4-5 நாள் கிராண்டாக பண்ணுறாங்க. பாட்டெல்லாம் போட்டு மேளமெல்லாம் வச்சு சூப்பராக விநாயகரை அவ்வளோ ஜெகன்னு பண்ணுறாங்க. எனக்கு என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிவிட்டு நான் ஒரு விஷயம் நேத்திக்கு அழுதுட்டேங்க. ஏங்க 3 நாளோ 5 நாளோ போய் இதில் ஆற்றுல கரைப்பாங்க. அப்போ நம்ம விநாயகரையும் எடுத்துகிட்டு போய் கரைச்சிடலாங்க. கரைக்கிறதுக்காவது இவங்களாம் ஒத்து வருவாங்களான்னு கேளுங்க. இல்லைன்னா நம்மளே வண்டி வச்சு 5-6 பேர்த்தோட கொண்டு ஆற்றுல கரைச்சிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது. ஏன்னா வெயிலில் காயறாருங்க, மழையில் நனையிறாருங்க. 10 கை தட்டுனா தாங்க ஓசை வரும், 1 கை தட்டுனா ஓசை வராதுங்க. நாங்கள் பண்ணின முதல் தப்பு இவங்களோட சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு தவறு பண்ணிவிட்டு அவர் வெயிலில் காயறதும் மழையில் நனையிறதும் மனசு வேதனை அடைஞ்சு தான் நான் என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், எடுத்துகிட்டு போய் கரைச்சிடலாமாப்பா, அதுக்காவது வரானுங்களா, வரலினாலும் பரவாயில்ல, நம்ம ஆளுகளை பிடிச்சி கரைச்சிடலான்னு சொன்னதுக்கு என் வீட்டுக்காரரு, ஏய் இவனுங்களுக்காக நான் அவரை இது பண்ண கிடையாது சுமதி, நான் என் இடத்துல என் வீட்டில் என்னோட நிலத்துல நான் வைக்க கிடையாது, பொது இடத்துல அவங்க சம்மதத்தோடு வச்சு அவங்க வரலிங்கிறப்ப கடவுளுக்கு தெரியும் ஆறு என்னங்கிறது தெரியும். என்னால் முடிஞ்சது நான் அவருக்கு செய்வேன், பண்ணுவேன். கூடிய விரைவில் ஏதோ ஒரு இடத்துல வசூல் பண்ணியாவது நான் அவருக்கு ஒரு ஷெட்டை நான் போடுறேன் அப்படின்னு என் வீட்டுக்காரரு. அவருக்கும் மனசு எதுக்குமே அவர் மனசு அப்போனா சொல்கிறேங்க, அவங்க அப்பா இறந்தப்போ கூட மனசு கலங்கலிங்க. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவ்வளோ மனசு கலங்கிட்டார். ஏன்னா யாருமே வரலிங்க, வெளியில் இருந்தவங்க ஈபிக்காரங்க அத்தனை பேர் பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கே பக்கத்தில் குடி இருக்கிறவங்க வரலிங்க. என்ன மனுஷங்க, அவர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டார். அவருக்கு தெரியும் எல்லாமே, நீ சொல்லணுங்கிறது இல்லை. அவர் கடவுளுக்கே தலைவர், அவருக்கு தெரியும், நீ எதுவுமே இதை போட்டு குழப்பிக்காதேன்னு என்கிட்ட சொல்லிட்டாருங்க என் வீட்டுக்காரர். நான் எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழின்னுட்டு கம்முன்னு இருந்துட்டேன்.